जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करणम, जय श्री रूप रघुनाथ करणम, जय श्रीला प्रभुपादी महाराज करणम, என் குருநாத் கரணம். தொடர்ந்து நம்ம ஸ்ரீமத் பாகவத கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்க அனைத்து பக்கமும் மடிவான பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் மாதாஜி? ஓகே ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ சாப்டர் 7 அத்தியாயம் 7 துரோணனை மகன் தண்டிக்கப்படுதல். ஸ்லோகா உஷா மாதாஜி 12 டெக்ஸ்ட் 12 ஸ்லோகா 12 மதி. அவங்களுக்கு அரபி தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது சைனீஸா இந்தியனா? ஓகே ஓகே மதி அண்டர்ஸ்டாண்டா சிக்கி பிள்ளையா? ஸ்கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓகேல மதி. ஓகே ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ முதல் அத்தியாயம் 7வது அத்தியாயம் பதம் 12. ஓகேவா? பரிஷிதோ அதா ராஜசே ஜன்ம கர்ம விலாபனம் சம்தாம் ச பாண்டு புத்ராணாம் வஷ்யே கிருஷ்ணா கதோதயம் பரிஷுதோ ஆதராஜசே ஜன்ம கர்மா விலாபனம் சம்ஸ்தாம் ச பாண்டுபுத்ராணாம் வஷ்யே கிருஷ்ணா கதோதயம். சரிங்களா ப்ரோ? பேசுங்களா படிக்கிறீங்க ப்ரோ? பரிஷிதோ அதராஜசே ஜன்ம கர்மா விலாபனம் சம்ஸ்தாம் ச பாண்டுபுத்ராணாம் வஷ்யே கிருஷ்ணா கதோதயம். மாதாஜி உஷா மாதாஜி படிக்கிறீங்களா? பரிஷிதோ அதராஜசே ஜன்ம கர்மா விலாபனம் சம்ஸ்தாம் ச பாண்டுபுத்ராணாம் வஷ்யே கிருஷ்ணா கதோதயம். பரிஷிதா பரிஷித் மகாராஜனே அதா இவ்வாறாக ராஜசே அரசர்களுக்கு இடையில் பெரும் ரிஷியாக விளங்கிய அரசனின் ஜென்மா பிறப்பு, கர்மா செயல்கள், விலாபனம் முக்தி, சம்ஸ்தாம் உலகத்துறவு, ச மேலும் பாண்டுபுத்ராணாம் பாண்டு புத்திரர்கள், வஷ்யே நான் கூறுவேனாக, கிருஷ்ண கதா கிருஷ்ண கதா உதயம் பரமபுருஷ பகவான் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணரே பற்றிய உன்னத வர்ணனைகள் எழ செய்வது. மொழிபெயர்ப்பு தமிழில் நான் சொல்றது இப்படிங்க. சௌனகரை தலைமையாக கொண்ட ரிஷிகளிடம் சுத கோஸ்வாமி இவ்வாறு கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியும் அரசர்களிடையில் ரிஷியாக விளங்கிய பரீட்சித் மகாராஜின் பிறப்பும் செயல்கள் மற்றும் முக்தி பற்றியும் பாண்டு புத்திரர்கள் உலகை துறந்த விஷயங்கள் பற்றியுமான உன்னத வர்ணனைகளை இப்பொழுது நான் துவங்கப் போகிறேன்.
தனா மாதாஜி இங்கிலீஷ் வச்சுருக்கீங்களா? படிங்க. Sutan Goswami does address the rituals created by Shanika. Now I shall begin the transcendental narration of the Lord Sri Krishna and topic of the world. Activities and behaviors of King Parikshit, the sage among kings, as well as topic of the renunciation of the worldly ordered by the son of Karna. ஓகே. ஏஷு பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதி மரப்புலூருக்கு ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வீழ்ந்த ஆத்மாக்களிடம் மிகவும் அன்பு கொண்டிருப்பதால் அவர் வெவ்வேறு வகையான ஜீவராசிகளுக்கு இடையில் அவதரித்து அன்றாட செயல்களில் அவர்களுடன் பங்கு கொள்கிறார். புதியதாகவோ அல்லது பழையதாகவோ உள்ள எந்த சரித்திர உண்மையாக இருப்பினும் அது பகவானோடு தொடர்பு கொண்டதாக இருக்குமானால் அதை பகவானின் தெய்வீகமான வர்ணனையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் இல்லை என்றால் புராணங்களையும் மகாபாரதங்களையும் போன்ற இலக்கியங்கள் வெறும் கதைகளாகவும் சரித்திரங்களாகவும் உண்மைகளாகவும் மட்டுமே இருக்கும். ஆனால் கிருஷ்ணரை பற்றிய தகவல்களை கொண்டிருக்கும் பொழுது உடனடியாக நாம் பகவானுடன் தெய்வீகமான முறையில் சம்பந்தம் கொண்டவர்களாக ஆகிறோம். ஸ்ரீமத் பாகவதமும் ஒரு புராணம்தான். ஆனால் இப்புராணத்தில் குறிப்பிடத்தக்க சிறப்பு என்னவெனில் இது துணையாக உள்ள வெறும் சரித்திர உண்மையாக மட்டுமே இல்லாமல் பகவானின் செயல்களை மையமாக கொண்டுள்ளது. இதனால் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் கலங்கமற்ற புராணம் என்று பரிந்துரைக்கப்பட்டு உள்ளது. பாகவத புராணத்தை கேட்க விரும்பும் குறைந்த புத்தியுள்ள ஒரு பிரிவினர் உள்ளனர். இவர்கள் பாகவதத்தின் முக்கியமான கண்டங்களை முதலில் புரிந்து கொள்ளாமல் உடனடியாக 10வது காண்டத்தில் வர்ணிக்கப்படும் பகவானின் செயல்களை அனுபவிக்க விரும்புகின்றனர். மற்ற காண்டங்கள் கிருஷ்ணரோடு சம்பந்தம் கொண்டிருக்கவில்லை என்று அவர்கள் தப்பாக அபிப்பிராயம் கொண்டுள்ளனர். இதனால் புத்தியுடன் செயற்படுவதற்கு பதிலாக அவர்கள் அதிக முட்டாள்தனத்துடன் 10வது காண்டத்தை படிக்க விரும்புகின்றனர். மற்ற காண்டங்களும் 10வது காண்டத்தை போல் முக்கியமானவை என்று இவர்கள் இங்கு முக்கியமான அறிவுரை கூறப்படுகிறது. பாகவதத்தில் முதல் 9 காண்டங்களில் பொருளை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் 10வது காண்டத்தில் விவரங்களுக்குள் நுழைய ஒருவருக்கு முயற்சிக்க கூடாது. கிருஷ்ணரும் பாண்டவர்களை போன்ற அவரது தூய பக்தர்களும் ஒரே மடத்தில் உள்ளனர். கிருஷ்ணர் எல்லா ரசங்களிலும் உள்ள அவரது பக்தர்களின் உறவிலும் பிரிந்திருக்கப்படுவர் அல்ல. மேலும் பாண்டவர்களை போன்ற தூய பக்தர்களும் கிருஷ்ணரிடமிருந்து பிரிந்திருப்பவர்கள் அல்ல. பக்தர்களும் பகவானும் ஒருவருக்கொருவர் பிணைந்துள்ளனர். அவர்களை பிரிக்க முடியாது. ஆகவே அவர்களை பற்றிய பேச்சுக்கள் அனைத்தும் கிருஷ்ண கதை அல்லது பகவானின் பற்றிய விஷயங்களே ஆகும். பரிஷிதோ ஆத ராஜசே ஜென்ம கர்மா விலாபனம் சம்தம் ச பாண்டுபுத்திரானம் வஷ்யே கிருஷ்ண கதோதயம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இங்க யார்கிட்ட பேசுறாங்க? ரவி பிரபு சொல்லுங்க. இன்னைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சேகா மாதாஜி இல்லை. எனக்கு சேகா மாதாஜிக்கு கிராண்ட் டாட்டர் பிறந்துக்கான்னு நினைக்கிறேன். சுதா கோஸ்வாமி சவுனக் ரிஷி. ஓகே ஓகே மாதாஜி, யோர் நேம் மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, யோர் நேம்? துளசி. துளசியா? ஓகே மாதாஜி, ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் கேட்குறீங்களா? அது மாதிரி ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் டைமா அவங்க? நீங்கள் தான் மாதாஜி? ஓகே, ஜஸ்ட் லிசன்லாம் மாதாஜி, டோன்ட் வரியா. ஓகே, அதாவது பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் பல வாட்டி நம்ம சொல்லிக்கோம். இஸ் அ லாஸ்ட் புராணம், கடைசி புராணம். இது இஸ் அ கடைசி லாஸ்ட் புராணம். இந்த புராணங்கள் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் எழுதுனது யாரு? பன்னீர் பிரபு எல்லாம் வியாசதேவர் தான் எல்லாத்தையும் எழுதுறாரு. ஓகேவா? ராமாயணம் தவிர ராமாயணம் யார் எழுதுனா? கிருஷ்ண ஜெகத் பிரபு. வாலியா? ஓச்சி போங்க பிரபு. வாலியா யார் எழுதுறா பிரபு? பாலு பிரபு. ராமாயணம் யார் எழுதுறா? ஜெய ஜெகநாத பல சுந்தர மகாராணிக்கு.
வா யார் எழுதுறா? வால்மீகி. ஓகேவா? வால்மீகி இஸ் த ஃபர்ஸ்ட் ராமாயணத்தை எழுதுறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் ராமாயணம் பல பேர் பல எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் இப்போ எக்ஸ்பெஷலி நீங்கள் வந்து இந்தியா, சவுத் இந்தியா போனீங்க, தமிழ்நாட்டில் போனீங்கன்னா வால்மீகி ராமாயணம் எந்த அளவுக்கு ஈக்குவலாக படிக்கிறாங்களோ அதே அளவுக்கு கம்ப ராமாயணம் படிப்பாங்க. இப்போ ராமாயணம் மட்டும்தான் வால்மீகி எழுதுறாரு. மற்ற வேதம், வேதாந்தம், உபனிஷம், புராணங்கள், சோமா, ஸ்கிரிப்சர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து யார் எழுதுறா? வியாசதேவர் எழுதுறாரு. ஹூ இஸ் த வியாசதேவா? துளசி யூனோவா? ஹூ இஸ் வியாசதேவா? யூனோ? வியாசதேவா வந்து யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணோட சக்தி ஆவேச அவதாரம் தான் வியாசதேவர். ஓகேவா? அதாவது பகவானோட பவர்ஃபுல் இன்கார்னேஷன் தான் வியாசதேவா. ஓகேவா? வியாசதேவா எல்லாத்தையும் எழுதிட்டாரு. அதாவது எல்லா வகையான புஸ்தகங்களையும் அவர் வந்து எழுதி முடிச்சிட்டாரு. வேதம் எத்தனை இருக்கு கேசவகாந்த மாதாஜி? நாளைக்கு சொல்லுங்க. ஆயுர்வேதாவா? ரிக்வேதா? ஏன் ஆயுர்வேதா போயிட்டீங்க? ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வண வேதா, இன்னும் 4 வேதங்களுக்கு. இந்த 4 வேதங்களும் வியாசதேவர் எழுதுறாரு. வியாசதேவருடைய டிசைபிள் இருக்காங்க, வியாசதேவர் கூட இருக்காங்க. ஜெய்மினி, அஷ்டவக்கரர், இந்த மாதிரி பல பேர்கள் இருக்கிறாங்க. அவங்கள வச்சு இந்த வேதங்கள் எழுதுறாரு. தென் வேதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மச் பகவான் கடவுளை அடையிறதுக்கு பல வகைகள் இருக்குது. ஓகேவா? டெமிகாட்ஸ் வழிபாடு இருக்குது, லைட் வழிபாடு, ஜோதி வழிபாடு இருக்குது, பூத வழிபாடு இருக்குது, பேய் வழிபாடு இருக்குது, பல வழிபாடு எல்லாமே அதுக்குள்ளே ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ இதை புரியுறதுக்காக அடுத்து வந்து வேதங்களுக்கு அப்புறம் என்ன எழுதுறாங்க? நெக்ஸ்ட் என்னது? வேதங்கள் அப்புறம் என்ன எழுதுறாங்க பிரபு? வேதாந்தம்னா வந்து என்னன்னா கன்க்ளூஷன், முடிவு. இப்போ வேதங்களுக்கு வேதாந்தம் எழுதுறாங்க. சின்னதாக அது இருக்கும் வேதாந்தத்துக்கு அப்புறம் அடுத்து என்ன எழுதுறாங்க? தனாமதி தெரியுமா? எஸ், உபனிஷத். எத்தனை உபனிஷத் எத்தனை இருக்கு ரமேஷ் பிரபு? 5. ஹவு many உபனிஷத்? பாரணி மாதாஜி? 108. வெரி குட். உபநிஷா 108 இருக்கு, 108 இருக்கு. ஓகேவா? அப்போ உபநிஷங்கள் வந்து எழுதுறாங்க எல்லாமே. யார் எழுதுறா? ஹரிகிருஷ்ணா மாதாஜி இங்க வாங்க. ஹரிகிருஷ்ணா மாதாஜி போல் இங்க வாங்க. நீங்க உட்காருங்க, உள்ள உட்காருங்க. இங்க உட்காருங்க. கிளாஸ் முடிவுக்கு 1 இன்ச்சு நவரக்கூடாது நீங்க. கிளாஸ் முடிவுக்கு நவரக்கூடாது. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உபநிஷம் வந்து 108 எழுதுறாங்க. ஓகேவா? அதனால சில புரோபாதர் பல இடத்துல வந்து அவர் போப்பட்டில் உபநிஷத்தை கோட் பண்ணியிருப்பார். ஓகேவா? தென் உபநிஷங்களுக்கு அப்புறம் வந்து என்ன எழுதுறாங்க? அதனது மகாபாரதம். ஓகேவா? ஸ்கிரிப்சர்ஸ். இப்போ இந்த கதையெல்லாம் இந்த சாஸ்திரம், வேதிக் லிட்ரேச்சர்லாம் இதெல்லாம் எதுக்காக எழுதுறாங்க? உஷா மாதாஜி, வாய் இந்த ஸ்கிரிப்சர்ஸ் எதுக்கு எழுதுறாங்க? தானாமா சொல்லுங்க பிரபு. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும் நீங்கள். ஓகேவா? ஒரு கலரிங் புக்கு கொடுத்துருங்க மாதாஜி. நிறையவே இருக்கா? வாய் சோ மச் ஸ்கிரிப்சர்ஸ் மாதாஜி. ஏன் சாஸ்திரங்கள் நிறைய எழுதப்பட்டிருக்கு? ஏன் எதுக்காக? என்ன காரணம்? அறியாம வளர்க்குறதுக்கா? விளக்குறதுக்கா? வெரி குட். அறியாமையை இக்னோரன்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு. வேற எப்படியாச்சும் உருப்படியாக வரணும். உஷா வந்து சொல்லுங்க. வாய் சோ மச் ஸ்கிரிப்சர்ஸ் எழுதுட்டாங்க சார். வை பிரபு, எதுக்காக இவ்வளோ புஸ்தகம் பிரபு? எதுக்காக இவ்வளோ புஸ்தகம் வியாசதேவர் எழுதுறாரு? இல்லை அது பின்னாடி எதுக்காக இவ்வளோ புஸ்தகம்? எதுக்காக? கிருஷ்ணர் இல்லை பிரபு, அதெல்லாம் பிறகு. ஹரிகிருஷ்ணா பிரபு இல்லை கிருஷ்ணர்லாம் 2வது செகண்ட் தான். அவங்க வரல பிரபு? மாதாஜி வரல? மகேஷ் பிரபு இல்லையா? சரி. அப்போ சோ மச் ஸ்கிரிப்சர்ஸ் வந்து எதுக்காக எழுதுறாங்கன்னா, ஓமாய் நம்ம யார், பிறகு யார் கடவுள், ஹூ இஸ் த காட்,
பிறகு வாட் இஸ் ரிலேஷன்ஷிப், நம்மளுக்கும் கடவுளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், ஓகேவா? எதுக்காக நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம், வாய் நம்ம ஹியூமன் பீனாக வந்திருக்கோம். அப்போ இதோட பர்பஸ் என்னது, இந்த உலகத்தில் ஏன் வந்து துன்பங்கள் நடக்குது, இதெல்லாம் பல நாலேஜுக்கு வந்து பல விஷயங்களுக்கு வியாசர் வந்து அவர் வந்து புஸ்தகம் எழுதுறாரு, ஓகேவா? வியாசர் எழுதின விஷயங்கள் தான் இந்த உலகத்தில் இப்போ பார்க்குற நீங்கள் எல்லா வழிபாடும் வியாசர் உருவாக்குனது தான். புதுசாக நீங்கள் ஒன்றும் பார்க்க முடியாது. ஒருத்தவங்க கல் கும்பிட்றாங்க வச்சுங்க, ஒரு கல் வச்சு துணி கட்டி கும்பிட்றாங்க, ஒருத்தவங்க இயற்கை கும்பிட்றாங்க, மரத்தை கும்பிட்றாங்க. எல்லா வழிபாடும் வந்து சாஸ்திரங்கள் இருக்குது, ஓகேவா? இயற்கை வழிபாடு இருக்குது, ஜோதி வழிபாடு இருக்குது, தியான வழிபாடு இருக்குது, மெடிடேஷன் இருக்குது, ஸோ மச் வழிபாடு எல்லாமே சாஸ்திரங்கள் இருக்குது. பட் விச் ஒன், எது நம்மளை வந்து பகவான்கிட்ட கொண்டு போய், எது வந்து நம்மளுக்கு வந்து முக்தி கொடுக்கும், எது நம்ம வந்து இங்கேருந்து வெளியாக்கும், டெலிவரி பண்ணும், இந்த பௌதிக உலகத்திலேருந்து நம்ம வெளியாக்கணும், அதை வந்து கடைசி வரைக்கும் வியாச தேவர் சொல்லலை. பிறகு புராணம் எழுதுறாரு. புராணம் எத்தனைக்கு, ஹவு மணி புராணம் பரணி வந்துச்சு தெரியுமா? 17 ஃபர்ஸ்ட் 17 புராணம், ஓகேவா? புராணம் வந்து டிவைட் பை 3 கேட்டகரியை பிரிக்கப்படுது. சாத்விக புராணம், ராஜசிக புராணம் அண்ட் தாமச புராணம். சாத்விக புராணம் மூட் ஆஃப் த குட்னஸ், அதாவது வந்து சாத்விகனா மூட் ஆஃப் குட்னஸ். தென் ராஜசிக புராணம் தான் மூட் ஆஃப் த பேஷன், ஓகேவா? அதாவது நம்மளை வந்து நல்ல அக்ரெசிவாக நிறைய விஷயங்களை கொடுக்குது. தமோ குண புராணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூட் ஆஃப் த இக்னோரன்ஸ், ஓகேவா? இந்த மாதிரி 3 வகையாக புராணம் பிரிக்கப்படுது. அப்பயும் திருப்தி அடையாதனால தான் கடைசியாக வியாசர் வந்து கடைசி கன்க்ளூஷனாக என்ன பண்ணுறாரு, என்ன எழுதுறாரு மாதாஜி? ஸ்ரீமத் பாகவத புராணம் எழுதுறாரு. திஸ் இஸ் த பாகவத, இதுதான் பாகவத புராணம், ஓகேவா? துளசி மாதாஜி, இஸ் த பாகவத புராணம், ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டைம் செய்ய இது இதுதான் கடைசி கன்க்ளூஷன், இஸ் த பாகவத புராணம், ஓகேவா? அதாவது இந்த இந்த ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குல்ல, சாஸ்திரங்கள்லாம், இது வந்து ஒரு ட்ரீ மாதிரி, மரம் மாதிரி. இந்த மரத்தில் பல பழங்கள் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். அந்தமாரி இந்த வேதம் என்ற மரத்தில் பல வகையான ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது. அதில் வந்து கன்க்ளூஷன், அதில் வந்து ஒரு நல்ல பழுத்த பழம், ரேபிட் மேங்கோ வச்சுக்கோங்களேன், ஒரு பழுத்த மேங்கோ மாதிரி பழுக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டான ஒரு பழம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம். இஸ் லாஸ்ட் புராணம், ஓகேவா? நிறைய பேருக்கு இதோட பர்பஸ் என்னது, இதுக்கு எதுக்காக படிக்கிறோம், எதுக்காக இது கேட்குறோம், இதுக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேது. இங்கே புரோபாதர் வந்து பார்த்தீங்கன்னா, சில புரோபாதர் நம்ம ஆச்சாரியர் வந்து இந்த பாகவதம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு, வெறும் வந்து ஸ்டோரிக்காக மட்டும் கிடையாது. பாகவத புராணம் நாட் ஓன்லி ஸ்டோரி, இதில் பகவானை பற்றி பேசப்பட்டிருக்கு. பகவானை பற்றி நம்ம வந்து எப்போ வந்து கேட்குறோமோ தென் நம்மளுடைய மனசு வந்து சுத்தமாகும். சுண்வதாம் சுவாகதா கிருஷ்ணம் புண்ணிய சிரவண கீர்த்தனம். எப்போ நம்ம வந்து லிசன் பண்ணுறோமோ தென் நம்மளோட ஹார்ட், மனசு க்ளீன் ஆகும். அதனால பாகவத புராணம் இதுக்கு முழுக்க பாகவத புராணம்னா என்ன, அதை பற்றி அங்கே பப்பரில் புரோபா சொல்லியிருக்கிறாரு, ஓகேவா? பாருங்க, இங்கே இதில் சொல்லியிருக்க பப்பரில் சொல்லியிருக்க என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆனால் இப்புராணத்தின் குறிப்பிடப்பட்டத்தக்க சிறப்பு என்னவெனி, இது துணையாக உள்ள வெறும் சரித்திர உண்மையை மட்டுமே இல்லாமல் பகவானின் செயல்களை மையமாக கொண்டுள்ளது. இதனால் ஸ்ரீ பாகவதம் சைத்தன்ய மகாபிரபுவால் கலகமற்ற புராணம் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பாகவத புராணத்தை கேட்க விரும்பும் குறைந்த புத்தி உள்ள ஒரு பிரிவினர் உள்ளனர். எஸ், பாகவதம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 12 காண்டம், 12 கேண்டோ இருக்குது, 18 புஸ்தகம் இருக்குது. சில கேண்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 புக்கு 3 புஸ்தகம் இருக்கும். இப்போ 10வது காண்டம் வந்து பார்த்திங்கன்னா 4 புஸ்தகம் இருக்கும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேண்டோ, செகண்ட் கேண்டோ, தேர்ட் கேண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஸ்தகம் தான் இருக்கும். தேர்ட் கேண்டோ 2 நினைக்கிறேன், 2 புஸ்தகம் இருக்கும். இந்த மாதிரி மொத்தம் 18 புக்கு இருக்குது, 12 காண்டம் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம படிச்சுக்கணும். அப்போ தான் வந்து கிராஜுவலாக நம்மளோட ப்ராசஸ், நம்மளோட திங்கிங், நம்மளுடைய நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும். எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே எதுக்காக நம்ம பூமியில் பிறந்திருக்கிறோம், எதுக்காக ஒருத்தவங்க சஃபர் பண்ணுறாங்க, ஏன் கஷ்டப்படுறாங்க, எதுக்காக ஒருத்தவங்க வந்து பிறக்கும் போது எதுக்காக ஒருத்தவங்க ஊனமாக பிறக்கிறாங்க, ஏன் வந்து பல வகையான கொடூரங்கள் நடக்குது இந்த உலகத்தில், இறந்த பிறகு வாழ்க்கை இருக்கா, நரகம்னா என்ன, சுருக்கம்னா வந்து என்னது, பிறகு வந்து தேவர்கள் யார், 30 கோடி தேவர்கள் யார், யார் கடவுள், ஜோதி வழிபாடுனா என்னது, தியானம்னா வந்து என்னது, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் கன்க்ளூஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு, ஓகேவா? பாகவதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் யாருன்னு சொல்லி இங்கே வந்து பேச மாட்டாங்க. கடவுள் யார், கடவுள் வந்து எப்படி இருப்பார், அதெல்லாம் அங்கே கிடையாது.
கடவுள் யார், கடவுள் எப்படி இருப்பார், கடவுளை பற்றி டிஸ்கிரிப்ஷன் வந்து யார் கடவுள்னு சொல்லி எங்கே பேசப்பட்டிருக்கு? யார் சொன்னாங்க பதில்? பகவத்கீதா என்ன? வெரி குட். பண்ணி இப்போ கை தட்டி கொடுங்க. வெரி குட். பகவத்கீதையில் தான் வந்து கடவுள் யார், கடவுள் ஒளியா, கடவுளுக்கு ரூபம் இருக்கா, கடவுள் வந்து வந்து வெறும் காற்றில் மிதப்பாரா? நம்ம நிறைய பேர் தமிழில் என்ன சொல்லுவாங்க பிறப்போம், கடவுளை தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பாங்க சொல்லுவாங்க தானே, கரெக்டாக பிறப்போம். அப்போ எல்லாம் தூணை வந்து இப்போ நாஸ்திகர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், இப்போ எல்லாம் தூணை வச்சு கும்பிட வேண்டியதுனே, எதுக்காக கோயிலுக்கு போறீங்க கேட்பாங்க, கரெக்டா இல்லையா? தூணு இது கடவுள் தான், இதுவும் கடவுள் தானே, அதுவும் கடவுள் தான், இப்போ இது கும்பிடலாம, கரெக்டா இல்லையா வருவோம்? அப்போ எதுக்கு கோயிலுக்கு போறீங்க கேட்பாங்க. அப்போ எல்லா வகையான பேசிக் கேள்விக்கும் வந்து ஆன்சர் கொடுக்குறது தான் பகவத்கீதா. பகவத்கீதையில் வந்து கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெளிவாக விளக்கிடுவாங்க. பாகவதத்தில் வந்து திருப்பி கடவுள் யாரு, கிருஷ்ணரை முழு கடவுள் அதெல்லாம் கிடையாது. பாகவதம் எடுத்தோன்னே ஓ நமோ பகவதே வாசுதேவா, எங்கள் ஓட்டோம்லேயே கிருஷ்ணரே கடவுள்னு சொல்லியாச்சு. எடுத்தோன்னே அதுக்கப்புறம் பாகவதத்தில் என்ன எதை பற்றி பேச வராங்கன்னா, பகவான் வந்து இங்கே பகவானுக்கும் பக்தர்களுக்கும் என்ன உறவு, நம்ம பகவான் மேலே பக்தி பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான நம்மளுக்கு பக்தி நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம இறந்த பிறகு பகவானை பக்தி பண்ண நம்ம எங்கே போவோம், பகவானுக்கு பக்தி பண்ணனால என்னென்ன சேலஞ்ச் வரும், நம்ம வாழ்க்கைக்கு என்ன வரும், என்னென்ன துன்பங்கள் துயரங்கள் வரும், இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறது, எப்படி வந்து துன்பங்களை தாண்டி கிருஷ்ண பக்தி வந்து சரியாக இருக்கிறது. பிறகு வந்து இது சொல்லிட்டே வந்து கடைசி கன்க்ளூஷன் 12வது காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலியுகத்தை பற்றி பேசுவாங்க. கலியுகத்தோட எப்படி நடக்கும், கலியுகத்தை என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்கும், கலியுகத்தை என்னென்ன பாவங்கள் நடக்கும், கலியுகத்தில் என்னென்ன சீன்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது, இது எல்லாத்தையும் பேசுவாங்க. கலியுகத்தில் எப்படி கிருஷ்ணரோட பக்தி பண்ணுறது சொல்லி கலோ நாம சங்கீதம் அங்கே முடியும். அங்கே முடியும் போது கடைசியாக வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுகத்தில் பிரபு அங்கே வாங்க பிரபு உள்ளாட கோஷம் இருக்கா மறக்காதீங்க. கலியுகத்தில் கிருஷ்ணர் என்ன வராரு, மகேஷ் சொல்லுங்க, கலியுகத்தில் கிருஷ்ணர் என்ன வராரு, யாரா வராரு? சைத்தன்ய கல்கி இல்லை பிரபு, கல்கி வந்து அது கடைசி. சைத்தன்ய மகாபிரபா வராரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபா வராரு. அப்போ சைத்தன்ய மகாபிரபா வரும்போது பாகவதம் எங்கே முடியுது, கலோ நாம சங்கீதம், கலியுகத்தில் வந்து நாம சங்கீதம் தான் முக்கியம் முடியுது. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபா சொல்லக்கூடிய புஸ்தகம் வந்து என்னன்னா சைத்தன்ய சரிதாமிர்தம். சைத்தன்ய சரிதாமிர்தம் என்ன பண்ணுது, ஆரம்பிக்கும் போதே கலியுகத்தோட நாம சங்கீர்த்தனம் அங்கேருந்து ஆரம்பிக்குது. கலியுகத்தில் என்ன பண்ணும், எப்படி நம்ம பக்தர்கள் நடக்குது, எப்படி எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வரும், எவ்வளோ ப்ராப்ளம் வரும், இந்த ப்ராப்ளம் எப்படி சமாளிக்கிறது. கலியுகத்தில் வந்து பக்தின்னு சொன்னால் யாரும் வர மாட்டாங்க. ஒரு சினிமா தேட்டருக்கோ ஒரு ஃபோனு பார்க்கறதுக்கோ சொன்னால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, கரெக்டாக இல்லையா பிரபு? பக்தினா வந்து யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வருது, ஏன் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேது, ஏன் நம்மளுக்கு இவ்வளோ மந்த புத்தியாக இருக்கும்? ஸோ மச் கொஷனுக்கு ஆன்சர் வந்து சைத்தன்ய சரிதாமிர்தம் கிடைக்கும். இந்த பார்த்தீங்கன்னா பகவத்கீதா, பாகவதம் அண்ட் சைத்தன்ய சரிதாமிர்தம், இந்த 3 புஸ்தகம் தான் நம்மளுக்கு முக்கியமான புஸ்தகம் நம்ம இந்த உலகத்தை விட்டு பகவான் உலகத்துக்கு போகிறதுக்கு. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாம் முக்கியமானது தான், அது ரொம்ப முக்கியமானது பாகவத புராணம். பாகவத புராணம் இஸ் அ அமல சாஸ்திரம், அதாவது ஸ்பாட்லெஸ் ப்ரூஃப், அதாவது இதில் எங்க வகையான குற்றங்களும் இதில் இருக்காது. பாகவத புராணம் வந்து பார்த்திங்கன்னா யார் தொடர்ந்து பாகவத கதையை, இந்த பாகவத கதைகளை, இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்க கேட்குறாங்களோ அவங்க பாக்கியம் பண்ணியிருக்கணும். பாக்கியம் பண்ணால் மட்டும்தான் இதுக்குள்ளே வர முடியும். உதாரணத்துக்கு டுடே துளசி கம் வந்துச்சு, வெரி குட். அது வந்து இப்போ உதாரணத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க வச்சுங்களேன், அவங்க மாற்ற பழனி மாதேஜி அவங்க ஒரு பற்றி கூப்பிட்டாங்களோ இல்லை வாங்கன்னு கூப்பிட்டாங்களோ வாட் எவர், ஆனால் இந்த கிளாஸுக்கு பாகவதம் வந்து கேட்க வர்றதுக்கு வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு, அதை பிடிக்குதோ பிடிக்கலையோ வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் தேவை. ஒரு விஷயம் அது இருந்தால் மட்டும்தான் நம்ம இதுக்குள்ளே இங்கே கிளாஸுக்கு வர முடியும், பாகவத கிளாஸுக்கு வர முடியும், ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே வர முடியும். அது வந்து ஒரு விஷயம் என்னது, பரணி சொல்லுங்க மதி, இது பரணி மதி, இது பரணி, ஓகேவா? அவங்க பேர் பாரணி, ஓகே. சொல்லுங்க பரணி, என்ன நல்ல சொல், கைத்தறி கொடுங்க. ஏன்னா இவ்வளோ வருஷம் வச்சு கற்றுற பார்த்தீங்களா, இன்னும் கற்று புரிஞ்சிருச்சு. சுக்குருத்தி இருக்கணும். சுக்குருத்தினா என்னென்ன, ப்ரீவியஸ் பாய்ஸ் ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு பேங்க் பேலன்ஸ். அதாவது நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் முந்தைய ப்ரீவியஸ் பர்த்தில் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பிரிச்சுவலான சம்திங் ஏதாச்சும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும் நம்மக்கிட்ட. அது இருந்தால் தான் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரும். சுக்குருத்தி எத்தனை வகை சுக்குருத்தி இருக்கு, எத்தனை வகை இருக்கு?
பரணி மதஜி நீங்கள் அடுத்தபடி ஒரு புக் வச்சுருக்கு நோட்ஸு, நீங்கள் எழுதுறதுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. சுக்ருதி, ஹவு மெனி டைப்ஸ் சுக்ருதி இருக்கு உஷா மாதஜி? எஸ் எஸ் எஸ், கைத்தறி கொடுங்க. எஸ், வெரி குட். கர்மா உன்முக சுக்ருதி, ஞான உன்முக சுக்ருதி, பக்தி உன்முக சுக்ருதி. கர்மா உன்முக சுக்ருதி இருந்துச்சுன்னா, கர்மா சுக்ருதி இருந்துச்சுன்னா அவங்க இந்த பிரிவில் வந்தோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே போனாலும் என்ன பெனிஃபிட் கிடைக்கும், என்ன பெனிஃபிட் கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும், எங்கே போனால் என்ன பலன் கிடைக்கும், அது வீட்டில் வச்சா எனக்கு பலன் கிடைக்குமா, இதை வீட்டில் வச்சா எனக்கு பலன் கிடைக்குமா, இது வீட்டில் வச்சா எனக்கு துன்பங்கள் போயிருமா, இது வீட்டில் வச்சா எனக்கு கஷ்டம் போயிருமா, அந்த என்ன பலன் கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும், அந்த பலன் 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 எதிர்பார்க்குறது அந்த மென்டாலிட்டி இருக்கும், நிறைய இருக்கும். அது எதுனால வருது? போன பிரிவில் கர்மா சுக்குர்த்தி இருந்தனால. ஏன்னா கர்மா உன்முக சுக்குர்த்தி, ஞான உன்முக சுக்குர்த்தி. கர்மா உன்முக ஞான செகண்ட் ஞானம் வந்துச்சு உஷா வந்துச்சு. ஞான உன்முக சுக்குர்த்தி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, முக்தி எப்போ கிடைக்கும்? அப்போ சோ மச் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிக்குள்ள போயிட்டு வருவாங்க, முக்தி 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 முக்தின்னு. ஏன்னா ஆல்சோ கர்மா உன்முக சுக்குர்த்தி இருந்துச்சுன்னா இன்னும் என்ன நடக்கும், நிறைய புண்ணிய காரியங்கள் செய்வாங்க. புண்ணிய காரியங்கள், பயஸ் ஆக்டிவிட்டி, ஸோ மச் டொனேஷன் கொடுப்பாங்க, ஸோ மச். உதாரணத்துக்கு அவங்க பிறந்த வச்சுக்கோங்க, அவங்க பர்த்டே வச்சுங்களேன், அனாத ஆசிரமத்துக்கு போவாங்க, நிறைய எல்லாத்துக்கும் டொனேஷன் கொடுப்பாங்க. வீட்டில் தெரிஞ்ச அவங்க கிராமத்தில் அவங்க வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் புடவை வேட்டி சட்டை எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அந்த மென்டாலிட்டி கர்மா சுக்குர்த்தி தான் வரும். கர்மா சுக்குர்த்தி இல்லை, ஞான சுக்குர்த்தி இல்லை, பக்தி சுக்குர்த்தி இல்லைன்னா அவங்க ஏன் நம்ம எதுக்கு போய் கலந்துக்கிட்டு சும்மா குடும்பம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேவா? ஞான சுக்குர்த்தி இருந்துச்சுன்னா முக்தி தேடி போவாங்க. ஸோ மச் முக்தி, அதை என்ன பண்ணணும் நீ பார்த்து சில பேர் இயல்பாகவே நிறையா எந்த சொசைட்டி கூட்டாலும் போயிடுவாங்க, ஏதாச்சும் தியான கிளாஸ் கூட போயிடுவாங்க, இது கூட போவாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு ஞான சுக்குர்த்தி இருக்கனால ஸோ மச் நாலேஜ் அதை எங்கேயாச்சும் கேதர் பண்ணும். அந்த ஞான சுக்குர்த்தி இருக்கும்போது அவங்க பல டைரக்ஷன் கொண்டு போவோம். சில பேர் தியான யோகத்துக்கு போவாங்க, சில பேர் கிரியா யோகத்துக்கு போவாங்க, இன்னும் பல சொசைட்டி போய் கடைசியாக ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்பாங்க, ஒரு இடத்துல நின்றுவாங்க. அடுத்து பக்தி சுக்குர்த்தி இருந்துச்சு என்ன பண்ணுன்னா, உங்களைய பக்தி பாதை கொண்டு வரும். ஓகேவா? அந்த பக்தி சுக்குர்த்தி 1% இருந்தால் மட்டும்தான் உங்க வீட்டிலேருந்து அந்த காரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி எண்ணெய் அமுக்கி நேராக பாவ கிளாஸுக்குள்ளே வர முடியும். அந்த பக்தி சுக்குர்த்தி இருந்தனா வீட்டில் காடி ஸ்டார்ட் பண்ணுவீங்க, மோட்டர் எடுப்பீங்க, பரணி முறுக்குவீங்க, ஆனால் கோயிலுக்கு வர மாட்டேன். எங்கே போவீங்க? வேற எங்கேயோ போயிடுவீங்க. பக்தி சுக்குர்த்திலாம் வரவே வராது. அது எப்படிலாம் நம்ம காரணம் சொல்லி எப்படி நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படி தான் நம்மளுக்கு தோணும். அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே பை நேச்சர் அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் அவங்களுக்கு பிடிக்காது. உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார். ஓகேவா? ஓகே, கிருஷ்ணர் இருக்கிறாரா இல்லையா? அவங்களுக்கு கிருஷ்ணருக்கும் எந்த வகையான பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா? கிருஷ்ணர் பெருமாள் எல்லாம் கும்பிடுவாங்க. ஆனால் வாங்க கம் அண்ட் லிசன் த கிளாஸ், கிளாஸுக்கு கேளுங்க, இதை பண்ணுங்கன்னா எனக்கு முடியாது. அந்த பை நேச்சராகவே அவங்களுக்கு அதாவது ஸ்பிரிச்சுவல் அவங்களுக்கு அப்படி வேணான்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கும் பகவானுக்கு எந்த வகையான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் பை நேச்சராகவே அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலே பிடிக்காது. பார்த்துருக்கீங்களா? மைசூர் பார்த்தது இல்லையா? ஹரே கிருஷ்ணா வாங்க, கம் அண்ட் ஜாயின், கிளாஸ் கேளுங்க அப்படி கூட எல்லாம் வந்துடுவாங்களா பிரபு? என்ன சொல்லுவாங்க? வேற எதுக்கு போகக்கூடாது. சில பேருக்கு என்னன்னு சொல்லுவாங்க, அறவே பிடிக்காது. காரணம்னா அவங்களுக்கு சுக்குர்த்தி கிடையாது. ஓகேவா? அதே போல தான். ஆனால் பாகவதம் கேட்கறதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புண்ணிய அந்த காரியங்கள் அந்த சுக்குர்த்தி இருந்தால் தான் நம்ம வர முடியும். சரி, பகவான் அடுத்த கொஸ்டின், பகவான் எல்லாத்துக்கும் சரிசமமானவர். விதாகம் அஸ்ய ஜகத்து. அப்ப ஏன் சில பேருக்கு பக்தி சுக்குர்த்தி கொடுத்துருக்கிறாரு, இன்னும் சில பேருக்கு பக்தி சுக்குர்த்தி கொடுக்கல? அப்ப பகவான் பாரபட்சம், அவர் பார்ஷியல் பார்க்கிறாரா? தனா மாதாஜி சொல்லுங்க. கட்டாலே வந்து அதனாலதான் சைத்தன்யா மகாபிரபு நாம சங்கீதத்தை உண்டாக்குறாரு. இப்போ நம்ம வெளியில் போகிறோம், பப்ளிக் ப்ரோக்ராம் போகிறோம், நாம சங்கீதம் பண்ணுறோம், ஹரே கிருஷ்ணா பாட்டு பாடுறோம்.
இந்த சவுண்டெல்லாம் வந்து யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க வீட்டை ஜன்னலை சாத்தி வச்சிருக்கலாம், அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். நான்லாம் புக்கு வைக்க போகும்போது அம்மா வந்து வீட்டில் தான் உள்ளே தான் உட்காந்துருப்பாங்க, அந்த ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. பையனை வெளியே அனுப்பி அம்மா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அவன் பையன் என்ன சொல்லுவாங்க, அம்மா பார்த்துட்டு அம்மா இல்லை, அம்மா இல்லைன்னு சொல்லுவான். ஓகேவா? நான் நினச்சேன் அம்மாவை ஸ்கூல்லேருந்து பொய் சொல்லாதையும் சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் வீட்டில் வந்து அம்மா பொய் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம நிறைய கேஸ் நிறைய எக்கச்சக்கமாக பார்த்துருக்கோம் நம்ம. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாபிரபு நாம சங்கீதம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. பிடிச்சோம் பிடிக்காது எல்லாருக்கும் நாம சங்கீதம் காது சவுண்டு காதுக்குள்ள போதா இல்லையா? இப்போ நம்ம தெருவில் வந்து பாடிட்டு போகிறோம், ஹரே கிருஷ்ணா பாட்டு போகிறோம். அப்போ அந்த சவுண்டு எல்லாத்துக்கும் போதா இல்லையா? மாதிரி பிடிச்சவன் பிடிக்காதவன் அது எந்த இனமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் காதுக்குள்ள போதா? அது உள்ளே போயிட்டு அது மனசுக்குள்ளே போயிட்டு டிங்னு ஒரு பாயிண்ட் உருவாக்கும். உள்ளே போயிடுச்சா இல்லையா? அதுதான் அந்த ஒரு பாயிண்ட் தான் என்ன பண்ணும், அவங்கள அடுத்த பிரிவி இல்லை 2 பிரிவுக்கு சென்று இல்லை 3 பிரிவு 4 பிரிவு சென்று அதுக்கப்புறம் தான் அவங்களை கொண்டு வரும். இதுதான் சுக்குருதி. இப்படி தான் உங்களை வந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்திருக்கு. புரியுதா? அந்த சுக்குருத்தியை அந்த சுக்குருத்தி என்ன பண்ணுன்னா உங்களை வந்து ஆன்மீக வகுப்பு, ஆன்மீக கிளாஸுக்கு, ஸ்பிரிச்சுவல் கிளாஸுக்கு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துரும். அதுக்கப்புறம் உங்கள் முயற்சி. அதுக்கப்புறம் எஸ்ஓசி எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஏமாத்துறீங்களா, ஒழுங்காக கேட்குறீங்களா, யூ ஆர் சீரியஸ் or நாட் சீரியஸ், அது வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய எஃபர்ட் பொறுத்து இருக்குது. புரியுதா பரணி? அந்த சுக்குருத்தி என்ன பண்ணும், உங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அது முயற்சி பண்ணி உங்களை சென்ட் பண்ணிடுவாங்க, இங்கே அனுப்பி விட்றோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதான் முக்கியம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா சாண்ட் ஹரே கிருஷ்ணா டான்ஸ் ஆடிட்டு பிரசாந்த் சாப்பிட்டு பாலே அந்த மாதிரி கிடையாது. நம்மள கிளாஸஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிருஷ்ணர் யாரு, கடவுள் யாரு, வாய் நம்ம இங்கே சஃபர் பண்ணுறோம், ஏன் கவலைப்படுறோம், ஏன் துன்பப்படுறோம்? நீங்கள் சாண்டிங் பண்ணுறீங்க, ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுறீங்க, இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் வந்துட்டு தானே இருக்குது. அப்போ பண்ணி என்ன புண்ணியம் இருக்குது அப்படின்னு ஒரு கேட்டானே எப்படி பதில் சொல்லுவீங்க பங்கேஷ் பிரபு? எப்படி பதில் சொல்லுவீங்க? இல்லை ப்ரோ, கர்மா வந்து பிரபு ஓகே, அது வந்து ஒரு பொதுவான பதில் அது, ஓகேவா? பட் வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறோமோ இல்லையோ, பை யோர் செல்ஃப் உங்களுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணுமே. நாளைக்கு 4-5 பேர் சொல்ல இவ்வளோ போய் சாமி கும்பிட்ற, ஹரே கிருஷ்ணா கும்பிட்ற, ஜபம் பண்ணுற, என்ன ஆச்சு உனக்கு? பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கா இல்லையா? உனக்கு துன்பம் வந்துட்டு இருக்கா இல்லையா? அப்போ என்ன புண்ணியம் இருக்குது? பேசாம வீட்டில் உட்காரு. நான் அப்போ வீட்டில் இருக்கேன், நார்மலாக ஜாலியாக இருக்கேன், நான் சம்பாதிக்கிறேன், ஜாலியாக இருக்கேன், நான் பண்ணாலும் எனக்கு துன்பம் கஷ்டம் வந்து தான் இருக்குது. நீவே பக்தி பண்ணுற, சாண்டிங் பண்ணுற, கிளாஸுக்கு போகிற, எல்லாம் கேட்குற, உனக்கு கஷ்டம் இருக்குது. எனக்கு என்ன வித்தியாசம்? என்ன ஆகும்? நம்மளுக்கு விஷயம் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், சிஸ்டமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங், தத்துவ விசார் புரியலன்னா, நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா, நாளைக்கு அவங்க பேச நம்ம மனசு என்ன ஆகும்? மாதாஜி, விஷா மாதாஜி, நம்ம மனசு என்ன ஆகும்? அப்படியே வந்து அவங்க சைடு போக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அவர் சொல்கிறது கரெக்டு தானோ, இவ்வளோ பக்தி பண்ணுறோம், இந்த ஆள் வந்து கிருஷ்ணர் ஒன்றும் பண்ண மாட்டாரு, நம்மளுக்கு துன்பம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. தட்ஸ் வாய் நான் எங்கே போனாலும் கத்தி சொல்கிறது இதுதான். அதுவும் வந்து தத்துவங்களை வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ராங்காக புரிஞ்சுக்கிறது. நீங்கள் நேற்று கூட ஐ திங்க் நேத்தா நிற்கும் என்னது ஜெகசசி பிரபு வந்திருக்கிறாரு அன்றைக்கி கூலிமலை கிளாஸு. நான் போகல, நான் வந்து சிசி கிளாஸில் இருந்தேன். பக்தர்கள் சொல்கிறாங்க, அதில் வந்து என்ன கொஸ்டின் ஆன்சர் வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி, பிண்டம் பிடிக்கலாமா பிடிக்கக்கூடாதா? பிண்டம் பிடிக்கலாம் பிடிக்கக்கூடாதுன்னு பிடிக்கணுமா பிரபு? செத்து போன தான் பிடிப்பாங்க, அது நம்ம பிடிக்கணும் பிடிக்கக்கூடாதா? பிடிச்சா யார் சாப்பிட முடியும்? அது யாருக்கு? பிண்டம் என்ற கான்செப்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்க? பக்தர். அதை பாருங்க, நான் பல வாட்டி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பக்தர் இல்லாதவங்க, பக்தி பாதி ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க, பக்தியை அறவே வந்து தொட்டு பார்க்காதவங்க, அவங்களுக்கு தான் இந்த கர்ம காண்டம், அவங்களுக்கு தான் இந்த பிண்டம் பிடிக்கிற கான்செப்ட். புரோபாத கத்தி புக்கில் சொல்றாரு,
எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு. அதாவது இறந்தவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு யஜ்யம் பண்ணி அவங்களுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணி, இப்போ இறந்துட்டாங்க, இறந்த சடங்குலாம் முடிஞ்சு, இப்போ தவசமோ கருமாதியோ வருதுல்ல, அவங்களுக்கு என்ன பண்ணணும்? எதுக்காக பிண்டை பிடிக்கும்? எதுக்காகனா நம்ம ஏன் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சாஸ்திரம் ஏன் நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு சொல்கிறது தான் இந்த உதாரணம் சொல்கிறேன். சாஸ்திரத்தில் வந்து புரோபாதர் வந்து தெளிவாக ஆச்சாரியர்கள் தெளிவாக சொல்லிக்கிறாங்க. பிண்டம் எதுக்காக பிடிக்கும்? இந்த பிண்டம் யாருக்கு போகும்? கேசவகாந்த மாதாஜி இதை அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது. நான் அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் புரியுதா பார்க்கலாம். பிண்டம் யார் எடுத்துகிட்டு போவா? பிண்டம் யாரு பிடிக்கும்? பிண்டம் பிடிக்கணுமா இல்லையா? யார் எடுத்துட்டு போவா? ஆத்மா எடுக்காது. பித்ரு தேவதைகள். பித்ரு தேவதைகள் 33 கோடி தேவர்கள்ல அவங்க ஒரு ஏஜென்ட். இப்போ நம்மளுக்கு வந்து அரசாங்கம் இருக்கா இல்லையா? ஓகேவா? நம்மளுக்கு வீட்டில் போஸ்ட் போடுறது யாரு? நம்மளுக்கு வந்து ஒரு பஞ்சாப் ஒரு ஆஃபீஸ் போனால் அந்த ஆஃபீஸில் வேலை செய்யறதுக்கு அங்கே கிளாக் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒரு கிளாக் இருக்கிறாங்க. அப்போ இந்த பிண்டம் எடுத்த போது அந்த பித்ரு தேவதைகள் அவங்க எடுத்து என்ன பண்ணுவாங்க? செத்துப்போம் டேரக்ட் கொடுக்க முடியாது பிரபு. அவங்க வந்து பகவான் விஷ்ணுவோட ஆர்டர் படி தான் அவங்க வந்து எடுத்து போவாங்க. எடுத்து போய் நீங்கள் வைக்கிற அந்த எள்ளும் சோறு உருண்டையும் அப்படியே எடுத்து கொடுப்பாங்களா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிலோசஃபி. இறந்து போகிறவங்க வேற உடம்புக்கு போயிருப்பாங்க. இப்போ 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, என் தாத்தாக்கு நான் பின்ன கொடுக்குறேன். தாத்தா ஒன்று உட்காந்துருப்பா, ஆத்மாவில் உட்காந்துருப்பாரா? அப்புறம் என்ன அர்த்தம்? நம்மளே செட் பண்ணுறோம், என் தாத்தா ஒன்றும் பேரை தான் சுற்றிட்டு இருப்பாரு, ஒன்றும் ஆத்மா தான் இருப்பார். அவங்க வேற உடம்பு எடுத்திருப்பாங்க. இந்த பிண்டம் என்ன ஆகும்? அவங்க அதை எடுத்து அது பகவான் விஷ்ணுவோட ஆர்டர் பண்ணி என்ன பண்ணுவாங்க? அதை மாற்றுவாங்க. மேபி வந்து இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ சின்ன பேபியாக இருக்கீங்களா, அந்த பேபிக்கு ஒரு ட்ரெஸ்ஸாக போகும், மாறி போகும். இல்லை நீங்கள் ஒரு மாடாக இருக்கீங்க, பசுவாக இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து புல்லாக மாறி போகும். அது அந்த மாதிரி அந்த கிரெடிட்டை மாற்றுவாங்க. புரியுதா? அப்போ புரியுதா இல்லையா ப்ரோ? என்ன கொஸ்டின் உங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை அங்கே போவேண்ணா, நீங்கள் ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ இதை வந்து மாற்றி அவங்க கொண்டு போவாங்க. ஓகேவா? அது கொண்டு போனால் என்ன பண்ணுவோம்? அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு போய் என்ன நடக்கும்? சாப்பிட்டு போய் அவங்க இறந்தவங்க சாப்பிட்டாங்க, அதுக்கு என்ன நடக்கும்? திருப்பி அவங்க அடுத்த பாடி என்ன பண்ணுவாங்க? கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, திருப்பியும் பேர்த், திருப்பியும் டெத், திருப்பியும் ஓல்ட் ஏஜ், திருப்பி டிசீஸ். இந்த உலகம் வந்து திருப்பியும் அதே இதெல்லாம் இருக்கும். ஆனால் சாஸ்திரத்தை என்ன சொல்லப்படுது? பக்தி பாதையில் யூ நாட் டு டி, நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. அதாவது பிண்டம் இதை ஒன்றும் இல்லை. அந்த ஏற்பனைக்கு தவசமா அந்த அன்னைக்கு ஒரு எக்கியா பண்ணுறீங்க, சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அந்த அன்னைக்கு நாம சங்கீர்த்தன் என்ன ஒரு பக்தியில் கூப்பிட்ட கிளாஸு, பகவான் கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் வைக்கும் போது 1000 பிண்டங்களுக்கு சமம். பிண்டத்துக்கு ஒப்பிடவே முடியாது. தட்ஸ் வை ஸ்கிரிப்சர்ஸ், ஆன்மீக அந்த பாகவத்தோட நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். சாஸ்திர நாலேஜ் இருந்ததை இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். சாஸ்திர நாலேஜ் தத்துவபூர்வமாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய மைண்டு புத்தி எல்லாம் மாறும் நம்மளுக்கு. சாஸ்திர நாலேஜ் இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஏற்கனவே தாத்தா பண்ணாங்க, என் பாட்டி பண்ணாங்க, எங்கள் அப்பா பண்ணார், நானும் பண்ணுறேன். சுனந்த கந்தர்வக்கான்னு சொல்லி ஒரு ஸ்டோரி இருக்குது தெரியுமா? சிசிமன் குருகுண மாதிரி அழகாக சொல்லுவார். சுனந்த கந்தர்வா, சுனந்த கந்தர்வா நினைக்கிறேன், அழகாக சொல்லுவார் சிசிமன் குருகுண மகாராஜ். என்ன சொல்லுவாருன்னா, ஒரு வாஷர்மேன், துணி துவைக்கிறவங்க வாஷர்மேன், அவர் வந்து என்ன பண்ணுவார்? அவரோட வேலை வந்து அந்த பேலஸில் அந்த கிங்டமில் இருக்க எல்லாரோட துணியும் வாஷ் பண்ணி கொடுக்குறது தான் வேலை. அப்போ என்ன பண்ணுவார்? எல்லாருக்கும் வாஷ் பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். ஒரு நாள் என்ன பண்ணுவார்? அந்த சுனந்த கந்தர்வா என்ன பண்ணுவார்? சரி, அந்த வாஷர்மேன் என்ன பண்ணுவார்? அவரோட ஒரு டொங்கி இருக்கும். டொங்கி மேலே எல்லா வகையான க்ளோத்து எல்லா வகை துணியை ஏற்றிட்டு போவாங்க. அந்த டொங்கி பேர் சுனந்த கந்தர்வா. அது பேர் சுனந்த கந்தர்வா. சுனந்த கந்தர்வா டொங்கி என்ன பண்ணோம்? ரொம்ப வயசாகி செத்து போயிடுச்சு. அது ஐயோ நான் வளர்த்த டொங்கி செத்து போய் சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? அதுக்கு வந்து காரியெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் புதைச்சி இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு வழிபாடெல்லாம் பண்ணிவிட்டு, இப்போ இறந்து போவோம், நம்ம முடிவிடுமா இல்லையா? அவர் ஷேவ் பண்ணுவோம். அதே போல் இவர் ஃபுல்லாக ஷேவ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அந்த அன்றைக்கி துணியெல்லாம் துவச்சி அவர் கையில் தூக்கிட்டு வர்றாரு. எடுத்து வந்து அந்த அங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஸ்ட்டு, ஒரு பூஜாரி பார்க்குறாரு. பூஜாரி பார்த்தோன்னு பூஜை கேட்குறாரு, ஏய் வா, நீ என்னத்துக்கு நீ வந்து மொட்டை அடிச்சுக்க, என்னாச்சு?
அவர் அந்த வாட்ச்மேன் சொல்லுவார், சுனந்த கந்தர்வா செத்து போச்சு, அதனால தான் நான் வந்து மொட்டை அடிச்சுக்கணும். ஓ, சுனந்த கந்தர்வா செத்து போச்சா, சுனந்த கந்தர் இறந்துட்டாரு, ஏன்னா மரியாதை சொல்லுவார், சுனந்த கந்தர்வா இறந்துட்டாரா, அப்போ நானும் மொட்டைக்கு சொல்லி பூஜாரி மொட்டை அடிச்சிடுவார், பூஜாரி மொட்டை அடிச்சுக்குவார். பிறகு என்ன போயிடும், அதுக்கப்புறம் இவர் துணியை தூக்கிக்கிட்டு சரி அதுக்கப்புறம் அந்த பூஜை என்ன பண்ணுவார், நேராக வந்து கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பூஜாரியை பார்ப்பாங்க. ஏன் பூஜாரி நீங்கள் மொட்டை அடிச்சிங்க, நீங்கள் சுனந்த கந்தர்வா இறந்து போயிட்டாரு அதனால மொட்டை அடிச்சிருக்கேன், நீங்களும் அடிச்சிக்கிங்கன்னு எல்லோரும் மொட்டை அடிப்பாங்க. அப்புறம் பூஜாரி அந்த பிரசாதம் எடுத்து நேராக வந்து என்ன பண்ணுவார், ராஜா கிட்ட மந்திரி கிட்ட வருவார். மந்திரி பார்த்தோன்னா மந்திரியும் வந்து இந்த கதை கிட்டோன்னா மந்திரி மொட்டை அடிச்சிடுவார். மந்திரி மொட்டை அடிச்ச பிறகு மந்திரி வந்து ராஜா கிட்ட போவார். ராஜா கிட்ட சொல்லுவார், ராஜா இந்த மாதிரி சுனந்த கந்தர்வா இறந்து போயிட்டாரா, நீங்களும் மொட்டை அடிச்சா ரொம்ப நல்லது. அப்புறம் என்னவோ ராஜாவும் மொட்டை அடிச்சிடுவார். கடைசியாக வந்து ராணி வந்து கேட்பாங்க, ராஜா மொட்டை அடிக்கிறதுக்கு போவார், ஓகேவா. அப்போ ராணி கேட்பாங்க, எதுக்காக மொட்டை அடிக்கிறீங்கன்னு. இல்லை சுனந்த கந்தர்வா இறந்து போயிட்டாரா, அதனால வந்து அந்த இது இருக்கல ஃப்ளாக் இருக்குல்ல, அதை அரைக்காம பறக்க விட்டுருவாங்க, ஃப்ளாக் பறக்க விட்டுருவாங்க, இவரும் மொட்டை அடிக்க போயிடுவார். இல்லைங்க, சுனந்த கந்தர்வா யார், ஆமாம் இது யாருன்னு தெரியல சொல்லி அப்படியே ரிவர்ஸ் வரும். யார் 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 வருவோன்னா பூஜை கிட்ட பூஜை சொல்லி எனக்கு தெரியாது, இவன் தான் சொன்னா சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் சொல்லுங்க, சுனந்த கந்தர்வா வந்துங்க என்னோட குல தெய்வங்க. யார் அந்த குல தெய்வம், என்னோட டொங்கி. டொங்கிக்கா நான் போயிட்டு நான் இது பண்ணேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து மொத்த ஒரு கிங்டமே அறியாமையில் வந்து முட்டாள ஆக்கிட்டாரு அந்த வாஷர்மேன். அவர் இக்னோரன்ஸில் அறியாமையில் இருக்கிற ஓகே. பூஜாரியும் என்ன ஏது என்ன ஒவ்வொரு சுனந்த கந்தர்வா கேட்கல. அப்படி எதுவும் கேள்வி கேட்காம இப்படியே போய் எல்லாருமே எல்லாமே முட்டாளாயிட்டாங்க. இந்த கதை எதுக்காக சொல்கிறேன்னா, என் தாத்தா செஞ்சார், பாட்டி செஞ்சாங்க, என் அப்பா செஞ்சார். சாஸ்திரம் என்ன சொல்கிறது, நம்ம பகவான் பக்தர்களாக வந்திருக்கிறோம், பகவான் பக்தி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நம்ம இந்த 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 சாஸ்திரம் ரொம்ப ஹெவியாக நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்குது. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். வெறும் நாட் ஓன்லி பிண்டம் பிடிக்கிறது மட்டும் கிடையாது, ஆயிரம் வாட்டி பகவான் பூர்வ ஆச்சாரியர்கள் சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனைனே தெரில. தட்ஸ் வாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பகவானை ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா, சாஸ்திரம் நாலேஜ் நம்மளுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. சாஸ்திர நாலேஜ் குறைச்சி, அதனால தான் பாகவத புராணம் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கலியுகத்தில் பாகவத நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி சிம்பிள். சாந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கவனத்தோடு சொல்லணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, நான் சாண்டிங் பண்ணுறேன் ஆனால் பிரச்சனை இருக்குது. சாஸ்திரம் சொல்லிப்பட்டிருக்கு எப்படி வந்து சாண்டிங் பண்ணணும், எப்படி கவனத்தோடு பண்ணணும். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து பக்தி விஷய கிளாஸில் நம்ம ஆன்லைனில் கிளாஸ் எடுத்தோம். எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரில. நாம ஜெபம் பண்ணுறதுக்கு 10 அபராதம் இருக்குது, 10 10 ஆஃபென்ஸ் இருக்குது. இந்த 10 ஆஃபென்ஸ் எப்படி குறைக்கிறது, எப்படி ப்ராக்டிக்கலாக செய்கிறது, அதெல்லாம் நான் வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துருந்தேன். பட் இதுதான் நம்ம சாஸ்திர நாலேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாஸ்திர நாலேஜ் இப்போ தான் வச்சுங்களேன், ஒரு பேபி பிறக்குது. இந்த பேபி பிறந்தோடனே அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பேபி வளர என்ன பண்ணுவாங்க, அப்பா இதான் அப்பாவை கூப்பிடு, இதான் டேடி கூப்பிட சொல்லுவாங்க இல்லையா. அம்மா கையை யார் காட்டுறாங்களோ அவர் தான் அப்பா வந்து சொல்ல ஏய் நானும் அப்பா அந்த பிள்ளை நம்பாது. எங்கள் அம்மா யார், ஏன்னா அம்மாக்கும் பேபிக்கும் அம்மாவுக்கு மட்டும் தான் கனெக்ஷன் இருக்கும், அப்பாவுக்கும் பேபி கனெக்ஷன் இருக்காது. அம்மா யார் வந்து அப்பான்னு சொல்ல அப்போ தான் கனெக்ஷன் கிடைக்கும். இங்க பிதாஹம் அசேஜு, பகவான் இஸ் பிதா, பகவான் இஸ் அப்பா. அப்ப அப்பா யாருன்னு காட்டி கொடுக்குற, அம்மா யார் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல்ல, சாஸ்திரம் இஸ் அம்மா. தட்ஸ் வை சாஸ்திர நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால பாகவத கதை வந்து சும்மா ஜஸ்ட் ஸ்டோரி மட்டும் கிடையாது, இந்த தத்துவ விசாரம் புரிஞ்சுக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாகவதத்தை வந்து சொல்லிக்காங்க, சில பாயிண்ட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அதாவது வந்து பாகவதம் வாட் ப்ராசஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பாகவதம் விஷயங்களை ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, பக்தியா பாகவதம் கிரஹியா நா புத்தியா நாச்சா திகாயா on as understand Srimad Bhagavatam through bhakti seva and hearing from the pure devotee. பாகவத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இல்லை பண்ண சோ மச் கிளாஸஸ் கேட்குறேன் பிரபு, சோ மச் ஆன்லைன் கிளாஸஸ், சோ மச் டெம்பிள் கிளாஸஸ், மகாராஜ் கிளாஸு எல்லாம், இப்போ ஸ்பெஷல் கெஸ்ட் கிளாஸஸ்ஸு எல்லாம் கேட்குறோம். ஏன் வந்து
மாற்றம் கிடைக்கும். ஏன் why not get realization? ஏன் வந்து அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வர மாட்டேது? நிறைய கிளாஸ் ஓடுதா இல்லை ப்ரோ? மலேசியாவில் பஞ்சமே இல்லை கிளாஸுக்கு. ஆன்லைனில் ஓடுது, டெம்பிளில் ஓடுது, அங்கே ஓடுது, இங்கே ஓடுது, கிளாஸு மூட்டையாக கிளாஸஸ் இருக்குது. ஏசா பரணி மதி கரெக்டாக இல்லையா பரணி மதிஜி? ஸோ மச் கிளாஸஸ் இஸ் நாட். பட் வாய் நாட் கெட் ரியலைசேஷன்? ஏன் வந்து ரியலைசேஷன் வர மாட்டேது? ஒன்று நாம ஜபம் பண்ணுறதுல அந்த அபராதம், ஒன்று பகவான் மேலே ஒன்றும் முழு நம்பிக்கை வருது இல்லை, ஒன்று இவர் காப்பாற்ற மாட்டாரா? ஏன் வந்து சாஸ்திரம் படிக்கிறோம், கிளாஸஸ் ஓடுது, ஏன் வந்து அந்த கிரிப், ஏன் வந்து அந்த 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 கனெக்ஷன் ஏன் ஒன்றும் வரல? ஏன் ரொம்ப குறைவாக ஒன்று சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு? ஏன் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு? ஏன் காரணம் என்ன மகேஷ் ப்ரோ? இதுதான் ஒன் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். சீவன் பாகவதம்னா வெறும் இது மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா த்ரூ பக்தி சேவா, டிவோஷனல் சர்வீஸ், பக்தி சேவை செய்யணும். இப்போ செடி நடுறீங்க பரணி, ஓகேவா? நீங்கள் ஒரு 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 செடி நடுறீங்க, செடி விதையை போட்டுட்டு இந்த செடி அன்னாடிக்கும் வந்து இந்த செடி இந்த விதை வந்து அந்த சீட்டு வந்து வந்திருக்கா இல்லைன்னு அன்னாடி நோண்டி பார்த்து என்ன ஆகும்? வந்துருச்சான்னு என்ன ஆகும்? அதே போல் அந்த ஒரு சீட்டை வந்து வச்சுட்டீங்க, தண்ணி வாட்டர் ஊற்றலை, அது செடி பாட்டு வந்துடும், என்ன ஆகும் பிரபு? செத்து போயிடும். என்றைக்குமே ஒரு உழைப்பு போடணும், ஒரு எஃபர்ட் போடணும். உழைப்பு இல்லாமல் உங்களுடைய இன்புட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. சும்மா நான் வந்தேன், ராஜ் கிளாஸ் கொடுத்தாரு, ஹரே கிருஷ்ணா ஹரிபோல் முடிஞ்சு, அவன் கிடையாது. கிளாஸ் கேட்டுட்டு அது எப்படி நம்மளுடைய ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். நாளைக்கு பகவான் வந்து பரீட்சை வைக்கிறாரு, ஒரு பகவான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறாரு, ஓகே நீ நல்லா கிளாஸ் கேட்குற, ஓகேவா ரெடியா, ஓகே ஒரு பிரச்சனை அனுப்பிவிடுவார். திடீர்னு பார்த்தா கம்பெனியில் வந்து ஓகே வேலை இல்லை சொல்லிட்டாங்க, திடீர்னு பார்த்தா நாட்டில் வந்து பெரிய போர் ஆச்சு, எல்லாத்துக்கும் வந்து பெட்ரோல் விலை ஏறிச்சு போச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, ஓகேவா? திடீர்னு பார்த்தா நாட்டில் பஞ்சம், திடீர்னு கோவிட் எல்லாம் எதிர்பார்த்தீங்களா? எல்லாரும் கோவிட் எதிர்பார்க்கவே இல்லை. அதே போல் 2004 சுனாமின்னு ஒன்று வந்து யாருக்குமே தெரியாது, சுனாமி என்ற வார்த்தையே தெரியாது நிறைய பேருக்கு. உண்மையிலே பண்ணிட்டு போயிருப்போம். இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு தெரியாது சுனாமின்னு என்னது. நீங்கள் அப்போ ஒன்றும் 2004 பிறந்துட்டீங்களா? ஒன்றும் பூமிக்கே வரல ஒன்றும். அப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன வேணும் நடக்கலாம் உலகத்தில், ஸோ மச் பிரச்சனைகள் வரலாம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதெல்லாம் வந்து, அதாவது 2012 பிறந்துட்டீங்களா? ஒரு வயசா? ஓகே வெரி குட். 2012 வந்து 2012 யாருக்கு ஞாபகம் இருக்குன்னா, கொஞ்சம் பெரியவங்களுக்கு நான் ஞாபகம் இருக்கும். 2012 இந்த யூனிவர்ஸே முடிய போகுதுன்னு சொல்லிட்டாங்க, உலகம் அழிய போகுது. அந்த இது யாரோட ஒரு கேலண்டர் வந்துச்சு, தனமதி கரெக்டா யாரோ கேலண்டர் முடிஞ்சிச்சு, மாயான் கேலண்டர். கரெக்டாக தானே பாலு பிரபு? மாயானோட கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அன்டில் 2012 மட்டும்தான், அதோட எல்லாம் வந்து முடிஞ்சு, எல்லாம் அழிய போகுதுன்னு. நான் அப்போ தான் காலேஜ் படிச்சிருக்கேன். ஐயோ வாழ்க்கையே இப்போ தாண்டா பார்க்கவே போகிறோம், இப்போ தான் வாழவே போகிறோம், அதுக்கிட்டே உலகம் முடிய போதே. அதுவும் டிசம்பர் தெரியுமா டேட் சொல்லிட்டாங்க. நிறைய ஞாபகம் இருக்கா மாதிரி? துளசி மேபி யூ டோன்ட் நோ மாதிரி 2012 கல்வெட்டில் போட்டிருக்கு. அப்புறம் வந்து நிறைய அப்போ வந்து இப்போ என்ட்ரோட் இல்லை, அப்போ சிடி விளைக்கிறாங்க இன்னும் வானத்தில் பச்சை கலராக வரப்போகுது. அப்புறம் வந்து கிராஃபிக் பண்ணி பூமியில் கல் உழுப்போகுது. நான் நினச்சேன் 2012 படம் வேற அதில், அது வந்து 2011 விளையாண்டுச்சு. நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஏதோ ஒரு படம் உலகம் அழைப்போது, அதை நாங்கள் தேட்டரில் பார்த்தோம். நான் நினச்சி பாருங்கள், அந்த படத்தை நாங்கள் வந்து அப்போ தான் காலேஜ் முடித்த டைமு எங்கே படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ விடுதோ அதெல்லாம் போயிடுவோம். நாங்கள் சும்மா போனோம், சும்மா வெட்டிக்கு இருப்போம்ப்பா, சும்மா சுற்றிக்கிட்டு இருப்போம். அந்த டைமில் நாங்கள் போகும்போது அந்த படம் வந்து அப்போ தான் ஓடி இருக்கு. என்ன தான் படம் 2012 போட்டிருக்காங்க, ஆனால் 2011 விளையாடுறாங்களே. சும்மா பார்த்தோம், அது உள்ளே போனோடனே ஆரம்பமே பரவாயில்ல போயிடலாம், கொடுத்த காசுக்கு ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி என் கூட்டாளி வந்து உட்கார வச்சு பாருங்க. அப்போ சோ மச் வந்து இன்ஃப்ளூன்ஸு. அப்போ நான் நினச்சேன், நான் ஹரிகிருஷ்ணா வந்து பிறகு அந்த புக்கெலாம் படிக்கும்போது கலியுகத்தோட ஆயுள் வந்து 4,32,000 4,32,000 இயர்ஸ் இருக்குது கலியுகத்தோட பீரியட். ஜஸ்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கும், ஜஸ்ட் இப்போ தான் 5,500 இயர்ஸ் 5,500 வருஷத்துக்கு அப்போ தான் கடந்திருக்கும் நம்ம. ஐயோ இந்த நாலேஜ் இல்லாமல் போயிடுச்சுன்னு. அதில் வந்து நல்லா ஞாபகம் இருக்கா, டிசம்பர் கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் நினைக்கிறேன் 3
24 நினைக்கிறேன். 24 வந்து உலகம் அழிய போகுது. எங்கள் காலேஜில் உண்மையிலேயே லீவ் கொடுத்துட்டாங்க. நான் 23 நைட்டு ஃபுல்லாக வந்து கதெல்லாம் அடிச்சுட்டு 23 நைட்டு படுத்துட்டேன். ஏன்னா 24 வந்து சூரியன் வராத சொல்லிட்டாங்க. ஏன்னா ஞாபகம் இருக்க மாதிரி சொன்னாங்க, இது நடந்துச்சு உண்மையிலே. இதோட சூரியன் வர, இதோட முடிஞ்சு எல்லாம் அழிவுதானே. நான் பயந்துட்டே படுத்தேன். உண்மையிலே கை காலெலாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ணால், அந்த காலில் வந்து அப்படியே வந்து 24 வந்து பார்க்குறேன், சூரியன் உண்மையிலே அன்றைக்கி இருட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா பயத்தில் சீக்கிரமாக எழுஞ்சிட்டேன். சரி திருப்பி படுத்துட்டு கொஞ்ச நேரம் திருப்பி நான் தூக்குறேன். தூக்க பார்த்தா எங்கள் அம்மா துணி காய் போட்டுக்கிட்டே போயிருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து அங்கே வந்து பூனை நிறைய வரும். அந்த பூனைக்கு வந்து ஒரு அடி விழுவுதாங்க. பார்த்தா போயிருக்கேன், எல்லாம் பார்த்தா குருவி கத்துது, எல்லாம் போகுது. பார்த்தா எல்லாமே நார்மலாக இருக்குது. தட்ஸ் வாய் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக, அதாவது வந்து நாலேஜ், ஸ்கிரிப்சர்ஸ் நாலேஜ், சாஸ்திர நாலேஜ் இல்லைன்னா நம்ம எவ்வளோ பெரிய படித்தவனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நாலேஜை பர்சனாலும் நம்ம வந்து முட்டாளாக ஆயிரும் நம்ம. தட்ஸ் வாய் வந்து பாருங்கள், அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் பகவத்கீதையில் அவர் வெரி பெரிய வாரியர். அவர் பெரிய வில்லில் வந்து விஜயன்னு சொல்லுவாங்க. ஒரு சண்டை போகிற பயங்கரமானது. அவர் என்ன பண்ணுறாரு, ஆனால் வந்து அவரால் என்ன பண்ணுறாரு, அவர் முடியல, அவரால் சண்டை போட முடியல. ஐயோ முன்னுக்கு எல்லாம் வந்து சொந்தக்காரங்க இருக்காங்களே, நான் எப்படி சாவடிக்குதுன்னு. ஏன்னா அதனால தான் பகவத்கீதை பேசுகிறாரு. நீ இந்த உடம்புல, யூ நாட் திஸ் பாடி, யூ ஆர் த சோல். நீ ஆத்மா, இந்த ஆத்மாக்கு தகுந்த வேலையை நீ செய். இது எல்லாருமே நான் வந்து சாவடிச்சிட்டேன். ஆக்சுவலி நீ ஜஸ்ட்டு வந்து அம்பு விடுற வேலை மட்டும்தான். அப்புறம் கரிச்சே வசனம் தவா 12 சொல்கிறார். பகவானே சொல்லுங்கள், நான் யார் இப்போ சாவடிக்கணும், சாவடிச்சார். தட்ஸ் வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல், அதாவது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சாண்டிங் பண்ணுறோம்ல, சாண்டிங் பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு சில சமயத்தில் வந்து பண்ணாமல் கூட நம்ம இருந்துருவோம். சேவைக்கு வருவோம், பிடிச்சா வருவோம், பிடிக்கலாம் கூட வராமல் இருந்துருவோம். குருவை வந்து நல்லா வந்து தூக்கி பேசுவோம். ஆனால் அதே குருவை சொல்கிறத கேட்காம கிருஷ்ண பற்றி வெளியானவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஆரம்பத்தில் வரும்போது பயங்கரமாக, பின்னாடி வந்து ரிவர்ஸில் போகும். எல்லாமே மாறி மாறி போகும். காரணம் என்ன? நாலேஜ் இல்லை. ஆன்மீக நாலேஜ் கல்டிவேட் பண்ணலை. சும்மா சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹேப்பி கிடையாது. புரோபாத எல்லாரும் சொல்லுவார், வி நாட் சென்டிமெண்டல் சொசைட்டி, வி நாட் சென்டிமெண்டல். நம்ம சென்டிமெண்டல் சொசைட்டி கிடையாது. நம்ம எல்லாமே சயின்டிஃபிக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க ஆச்சாரியர்கள். ஒன்று புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, ராஜஜீவன் பிரபு வாய் பிரபு சோமாச்சு, நீங்கள் கிளாஸ் ரொம்ப வந்து டீப்பாக போகிறீங்கன்னு, ரொம்ப போட்டு வெட்டுறீங்கன்னு. அப்போ நான் சொல்லுவேன், அட்லீஸ்ட் நான் ஒருத்தனாச்சும் பேசுகிறேன்னு சந்தோஷப்படுங்க. ஓகேவா? நாளைக்கு நானும் இல்லைன்னா யார் பேசுவாங்க? ஒன்றும் பேசுவாங்களா பேச முடியும் நமக்கு தெரியாது. உண்மையில என்ன மதிச்சு ஏதோ ஒருத்த நான் இருக்கேன், கத்திக்கிட்டு இருக்கேன். உண்மையா இல்லையா? எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆச்சரியம் இருக்காங்க. எல்லாரும் அதுதான் சொல்லிக் கொடுக்குறாங்க, நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஓகேவா? இது நம்ம கற்றுக்கணும். நம்ம நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னதுன்னா, நம்ம பக்தி சேவா. பக்தி சேவைன்னு அந்த என்னது, வாட் இஸ் பக்தி சேவா? அது ஓகே, பயங்கரமா பயங்கர பக்தி சேவா. எக்ஸாம்பிள் குப்பரந்த கூட்டுறது. ஃபர்ஸ்ட் வந்து சிரவணம், கேட்கறது. இதுதான் ஃபர்ஸ்ட் பக்தி சேவா. வந்து ஏன்னா நம்ம எக்ஸ்பெஷலி இந்தியர்கள், நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற பழக்கம் ரொம்ப குறைவு. நீங்கள் வந்து இதில் பாருங்கள், மஸ்ஜிதில் போங்க, வந்து வைப்பாங்க, அவங்க போய் கத்துவாங்க. எல்லாம் கூட பெரிய ஸ்பீக்கர் போட்டிருப்பாங்க மேலே, அவங்க கற்றுவாங்க, எல்லாம் உட்காந்து கேட்பாங்க. இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்ச பிறகு சாப்பாடு இல்லை தெரியுமா? அவங்க கான்செப்டில் சாப்பாடு கிடையாது. கிளாஸ் முடிஞ்சால் கிளம்பிடணும். அதுக்கே அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இங்கே நம்ம சாப்பாடு, பிரசாதம், வெரைட்டியான பிரசாதம் எல்லாத்தையும் கொடுத்து, தண்ணி வந்து பச்சை தண்ணி இல்லாமல் பரணி வந்து அன்றைக்கி ஏசிட்டேன். பரணி தண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டேன் அன்றைக்கி. தண்ணி வந்து மல்லி தண்ணி எல்லாம் தண்ணி போட்டு கூப்பிடுறோம். அதே போல் பாருங்கள், கிறிஸ்துவத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் இருக்கும். கிறிஸ்டின்லேருந்து பார்த்தீங்கன்னா சண்டே அவங்க சண்டே ஃபீஸ் கிளாஸ் இருக்கும். நம்மளுக்கு ஹரே கிருஷ்ணா விட்டுருங்க. இப்போ நான் ஹரே கிருஷ்ணா விட்டுருங்க, ஹரே கிருஷ்ணா வேணாம். இப்போ சாதாரண ஒரு அம்மன் டெம்பிள், முருகன் டெம்பிளில் ஓகே சில இடத்துல நடக்குது, நான் அடையவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் த இடத்துல என்ன ஆகுது, கிளாஸஸ் ஒன்றும் இல்லவே இல்லை. கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? எதுக்காக கோயிலில் வந்து அந்த கோபுரம் இருக்குது? எதுக்காக காலு கழுவுறோம்? விநாயகரை எத்தனை வாட்டி சுற்றணும்? அம்பாள் எத்தனை வாட்டி சுற்றணும்? புரதோஷத்துக்கு சிவபிரமம் எத்தனை வாட்டி சுற்றணும்? எதுக்காக வந்து கொடிமரம் இருக்குது, வெளியூர் பெரிய கம்பு இருக்குது, உள்ளுக்குள்ள கம்பு இருக்குது, இதெல்லாம் எதுக்காக இருக்குது?
எதுக்கு இப்போ அம்பாள் கோயில் இருக்குல்ல, அம்பாள் கோயில் இருக்கிறது அம்பாள் உள்ளே இருப்பாங்க. அம்பாள் வெளியே வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு டைகர் இருக்குமா, ஒரு சிங்கம் இருக்குமா, சிங்கம் இருக்குமா இருக்காது பிரபு? சிங்கம் இருக்கும். சிங்கத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 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 கல்லுமே இருக்கும். அது பலிபீடம். அந்த கல் எதுக்காக இருக்கு? அது தாமரைப்பூ, ஆக்சுவலி தாமரைப்பூ, லோட்டஸ். அதை கவுத்து வச்சிருப்பாங்க. அப்படி அந்த பலிபீடம் இருக்கும். எதுக்காக கவுத்து வச்சிருக்காங்க? ஏங்க பலிபீடம் எனக்கு இருக்கு? யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆன்லைனில் ஃபேஸ்புக்கு இந்த இதில் வந்து யாராச்சும் கடவுள் வந்து தப்ப பேசிட்டா சண்டை போய் நிற்போம். அன்றைக்கி உட்காந்து ஸ்கிரிப்டை தேடுவோம், என்ன புக்கில் என்ன போட்டிருக்கு. தட்ஸ் வாய் அவர் சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது, ரொம்ப ரொம்ப குறைவு. எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எஸ்டேட்டில் இருந்தனால அந்த பஜனை, அப்புறம் ராமர் பஜனை, முருகர் பஜனை, அந்த சிவபெருமான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசிக் உள்ளுக்குள்ள இருக்கிறனால அந்த கிருஷ்ண பற்றி வந்தோன்னா அப்படியே அது பிக்கப் ஆயிடுச்சு. பட் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜே இல்லை. நாளைக்கு நானே வந்து ஏமாத்துறேன் வச்சுக்கலாம், நான் முண்டாஸ் கட்டி வந்து நான் ஏமாத்துறேன், நான் தான் சாமியார், ஓகேவா? எல்லார் வீட்லேயும் டொமேட்டோ வைங்க, எல்லா வீட்லேயும் வந்து அந்த டொமேட்டோ வந்து ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க, உங்கள் வீட்டில் எல்லா கஷ்டம் போயிடும்னா எல்லார் வீட்டில் டொமேட்டோ போட்டு வைப்பாங்க தண்ணிக்குள்ளே. அது ஃபேமஸாக ஆயிடுச்சு. என்னோட டைலாக் ஒரு இடத்துல ஃபேமஸாக ஆயிடுச்சு. நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், உதாரணத்துக்கு நான் ஏமாத்துறேன், ஆனால் உங்களுக்குலாம் ஏமாத்த தெரியாது. எப்படி ஏமாத்துவேன்? வீட்டு முன்னுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியில் டொமேட்டோ போட்டு உள்ளே வைங்கன்னு வச்சா எல்லா கஷ்டம் போய் அந்த டொமேட்டோ என்ன ஆகும், அப்படியே வந்து அது அப்படியே வந்து அது இதாகும் போது, அழுவும் போது தேன் வந்து உங்கள் கஷ்டங்கள்லாம் போய் சொன்ன வச்சிங்களேன். நீங்கள் டொமேட்டோ என்ன பண்ணுவீங்க? வீட்டில் போட்டு வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்களா? வைப்பீங்க. அந்த டொமேட்டோ அந்த வீணா போகுமா ஆகாதா? ஆகும். நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓ ஐ எம் ஃப்ரீலா, எல்லாம் கஷ்டம் போச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், உங்களை எல்லாரையும் நான் முட்டாளாக்கிட்டேன். என்ன பண்ணோம், அதுக்கு டொனேஷன் கேட்பேன், எல்லாம் காசு கொடு, மந்திரம் சொல்ல காசு கொடு. ஸ்பெஷல் மந்திரம் இருக்குது, யார் கூட சொல்லக்கூடாது. அதனால தான் சொன்னேன், எப்பவுமே வந்து என்றைக்கும் எங்கே போனாலும் சொல்லுவாங்க, கேள்வி கேட்கணும். சாஸ்திரம் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது நிறைய விஷயங்கள். எங்கே போனாலும் கேள்வி கேட்கணும். வாய் எதுக்காக கேள்வி கேட்டு கற்றுக்கணும் நம்ம. அதனால தான் நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள், நம்ம எது பேசணும் சாஸ்திர வச்சு பேசுகிறோம், சாஸ்திரம் மூலியமாக பேசுகிறோம். நம்ம பாகவதம் அதுதான் சொல்லிக் கொடுக்குது. சும்மா வந்து இங்கே பகவான் பக்தி கிடையாது. ஒவ்வொரு பக்தர் கதைகள், துருவ மகாராஜ கதை, பிரகலாத மகாராஜா கதை, அப்புறம் வந்து பிராச்சீன பர்ஹி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபதேவரோட கதைகள் நிறைய இருக்குது. அவங்களாம் பக்தியில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ சேலஞ்ச் இருந்துச்சு, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு, அந்த பிரச்சனைகள் எப்படி வந்து அவங்க ஓவர் கம் பண்ணாங்க. அந்த அப்போ ஓவர் கம் பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து பக்தி அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பகவான்கிட்ட சரணாகதி அடையிறதுக்கு நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், பக்தி சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸில். ஒரு சிவபெருமான அடியார் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. நம்ம எப்படி வந்து பக்தியில் வந்து பகவான்கிட்ட எப்படி வந்து நம்மளுடைய பிஹேவியர் மாற்றணும்னு. ஸ்ரீ பெரும்பத்துறை நினைக்கிறேன், அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் திருவாசகத்தை எழுதுறாரு. ஸ்ரீ பெரும்பத்துறைன்னு அந்த இடத்துல தான், அங்கே மரத்தை அடிக்கலன்னு தான் எழுதுறாரு. அப்போ அந்த கோவிலுக்கு நீங்கள் சவுத் இந்தியா அந்த கோவிலுக்கு நீங்கள் டெம்பிள் போனீங்கன்னா அங்கே தான் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, மாணிக்க வாசகரை திருவாசகத்தை எழுதி வச்சுட்ட பிறகு அந்த திருவாசகத்தை திருப்பியும் வந்து காப்பி பண்ணிட்டு போகிறதுக்காக சிவபெருமான் ஒரு பிராமணராக வந்து அதை வந்து திருப்பியும் வந்து அவர் சொல்ல திருப்பி எழுதிக்குவார். பிறகு அந்த சிவபெருமான் வந்து கடைசியாக வந்து அவர் சைன் போடுவார், இந்த திருவாசகம் நானே எழுதியிருக்கேன் இவர் சொல்லி, இதை எல்லாரும் படிங்க சொல்லி அவர் எழுதி. பிறகு சிவபெருமான் அப்படியே வந்து ஆவுடைய டெம்பிள் சொல்லுவாங்க, அதுக்குள்ளே போயிடுவார். அப்போ அந்த டெம்பிள் முன்னுக்கு 2 விக்கிரகம் வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி ஜெய விஜயன் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி 2 பேர் வச்சுருப்பாங்க. அது ரெண்டும் ஒரே ஆள் தான். மாணிக்க வாசகர் சிவபெருமானை பார்க்கறதுக்கு முன்னே எப்படி இருந்தாருன்னு அந்த சைடில் இருக்கும். ஒரு மாதிரி கீழெல்லாம் போட்டிருப்பார், இப்படி இருப்பார், ஒரு மாதிரி பயங்கரமாக இருப்பார், ஒட்டமெல்லாம் பயங்கரமாக இருக்கும், ஒரு மாதிரியா வந்து மாலெல்லாம் போட்டிருப்பார், ஃபுல்லாக இப்படி நிற்பார், அப்படி பயங்கரமாக இருப்பார். அதே இந்த சன்னதி பக்கத்தில் அதே மாணிக்க வாசகர் இருப்பார். எப்படி இருப்பார்னா இப்படி இருப்பார், எலும்பாயி அப்படியே வந்து அப்படியே ஒரு அடிமை மாதிரி நிற்பார் அவர் சிவபெருமானை பார்த்த பிறகு. இதுதான் வந்து பகவானுக்கு நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப். இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குது, பகவான் அடையணும்னா பக்தி இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த பக்தி வந்து எப்போ வரும்னா எப்போ நம்ம ஹம்பிள்னஸ், பணிவு இப்படி ஆகணும் நம்ம பகவான்கிட்ட. அந்த விக்கிரகம் எனக்கு ரொம்ப கேட்சி ஆயிடுச்சு. நான் இப்போ இருக்கிற டைம் தான் அனுப்பிவிட்றேன்.
அவர் வந்து அப்படி இப்படி நிற்பார், மாணிக்க வாசகர் இப்படி நிற்பார் அப்படி. அதை பார்த்தாலே தெரியும் அவர் வந்து சிவபெருமானை பார்த்த பிறகு என்ன இருக்கு. அதே போல தான் நம்ம பகவான்கிட்ட, கிருஷ்ணர் பகவானுக்கிட்ட நம்ம பக்தி பண்ணுறோன்னா நம்மளோட அகங்காரத்தை இறக்கணும். ஸோ மச் ப்ரைட், ஸோ மச் அகங்காரம். நான் தான் பண்ணுறேன், நான் தான் செய்கிறேன், நான் தான் இது. நோ, இங்கே பகவான் கிட்ட நம்ம இப்படி ஆகணும். அந்த பொசிஷன் வர்றதுக்கு நம்மளுக்கு பக்தி சேவை, சாண்டிங், பாகவத சிரவணம், அதனால தான் வந்து பல சரித்திரங்கள், பல ஸ்டோரிஸை வந்து இதுக்குள்ளே கொடுக்குது பாகவத புராணத்தில். எதுக்காக? பிரகலாத மகாராஜா துளசி, இன்னும் பிரகலாத மகாராஜா, சரி, லார்ட் நரசிங்காவுடைய டியர் டிவோட்டி. அவருக்கு வந்து பாருங்க சோ மச் டிஸ்டர்பன்ஸ். அவர் ஓ நமோ நாராயண நமக சொல்றாரு. அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் நரசிங்க சதுர்த்தி வரப்போகுது. ஓகேவா? நான் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கேன். நான் மேபி தெரியல ஆன்லைன்லேயே எங்கேன்னு. நரசிங்க பகவான் வரதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு? ஓ நமோ பகவதி வாசுதேவாயா பகவான் நாம சொல்லியிருக்காரு. நீங்கள் பாருங்க, அவருக்கு பிரச்சனை கொடுக்குறது யாரு? ஓன் அப்பா. அவங்க அப்பா தான் வந்து பிரச்சனை கொடுக்குறாரு. பாருங்க, அவர் என்ன பண்ணுறாரு? அவர் வந்து அடிக்கிறாரு, இது பண்ணுறாரு, போறாரு, ரசத்தை வைக்கிறது, இது பண்ணுறாங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட அவர் டிஸ்டர்ப் ஆகலை. நம்ம நரசிங்க பகவான் சரித்திரத்தில் நரசிங்க பகவான் எந்த அளவுக்கு குளோரிஃபை பண்ணுறோமோ அதோட 10 மடங்கு கூடயா பிரகலாத மகாராஜா குளோரிஃபை பண்ணணும். ஏன்னா பாகவதம் வந்து பக்தன் என்ன பகவானை பற்றி பேசியிருக்கு, பகவானோட பக்தர்களை பற்றி பேசியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பகவானை பற்றி 10வது காண்டில் தான் பேசியிருக்கோம். இந்த 1லேருந்து 9 யாரை பற்றி பேசியிருக்கு? ஃபுல்லாக பக்தர்களை பற்றி தான். தட்ஸ் வாய் வந்து பக்தர்களோட சரித்திரத்தை கேட்கும் போது நம்மளோட மனசு, நம்மளுடைய இந்த நம்ம அகங்காரம் இதெல்லாம் வெளியாகும். அதனால தான் புறம் பாருங்க, இந்த பப்புல சொல்லியிருக்காரு, டோன்ட் ஜம்ப் டு ரீட் த 10th கேண்டோ. 10வது கேண்டோவே படிக்கூடாது எடுத்தோடனே. இந்த ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உடனே டக்கு பாகவதம் அப்படியே ஜம்ப் போயிட்டே இருப்பாங்க. எதுக்காக? அந்த 10வது கேண்டோ பிடிக்கிறதுக்கு. இப்போ நானும் நினச்சா செய்யலாம். நான் ஏன் ஒரு ஸ்லோகம் படிச்சிருக்கேன், நான் பார்த்து நீங்கள் 10 ஸ்லோகம் ஓடிடு, டக்கு 10 ஸ்லோகம் ஓடிட்டு போயிட்டே இருக்கலாமா இல்லையா பிரபு? இங்கே ஒரு ஸ்லோகத்துக்குள்ளே எவ்வளோ ஒன்று என்னென்னு விளக்கிட்டு இருக்கேன். நான் இது எத்தனை வருஷம் பிரபு? இது எத்தனை வருஷம்? 4வது வருஷம். நினச்சி நம்ம 4வது கண்டக்கோ போயிருக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ புஸ்தகம் படிச்சோம் இல்லை, ஒன்று படிக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமா? என் கான்செப்ட் அப்படி தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறீங்க பிரபு. ஏன்னா சில ஆன்லைன்லாம் கேட்குறாங்களா, பார்ப்பாங்க, என்ன ஒரு ஸ்லோவாக தான் எழுதிருக்கீங்கன்னு. புரோபா பர்பட்டில் ஒன்று அவர் கொடுத்துருக்குறாரு. அதனால் வந்து புரோபா ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார், எடுத்தோன்னே 10வது கண்டம் 11வது கண்டம் அது போகக்கூடாது, முன்னுக்கு படிக்கணும். ஏன்னா 10வது கண்டம் பகவானை பற்றி டைரெக்டாக சொல்லப்படுது. ஓகேவா? 1லேருந்து 9 மோஸ்ட்லி என்னது பக்தர்களை பற்றி, எப்படி அவங்க எவ்வளோ சேலஞ்சை எதிர் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வாய் வந்து பார்த்தீங்கன்னா பாகவதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு 2 விஷயம். ஒன்று சாதுகள்கிட்ட பக்தர்கிட்டேருந்து கேட்கணும், ஒன்று பக்தி சேவை. பக்தி சேவை தான் நம்ம உழைப்பு போடுறோம். உழைப்பு இல்லைன்னா முடியாது. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் வாங்க, சீக்கிரம் வண்டிங்க, டெம்பிள் கூட்டுங்க. வீட்டில் பகவான் ஃபோட்டோ இருந்தால் அந்த பகவானுக்கு கொஞ்சம் பாலும் ஒரு கிஸ்மிஸ் பழத்தை வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க. நான் டெம்பிளில் தான் செய்வேன், வீட்டில் வந்து அது ஃபோட்டோ வந்து தூசி பிடிச்சி கிடக்கும் அப்படிலாம் கிடையாது. வீட்டில் உள்ள ஃபோட்டோ சுத்தமாக இருக்கா, கை வச்சு தட்டி பார்க்கணும், வரணி தூசி வருதா இல்லையான்னு. அதில் தெரிஞ்சு நம்மளோட பக்தி லட்சணம் எப்படி இருக்குன்னு. வீட்டில் உள்ள ஃபோட்டோவில் திருநீர் வருது பிரபு, எங்கள் வீட்டு ஃபோட்டோவில் இது பண்ணா திருநீர் வருது. எங்கள் சார் வந்து ஒரு டிபேட் சொன்னாங்க, வீட்டு ஃபோட்டோ வந்து இப்போ நீங்கள் ஃபோட்டோ இருக்குண்ணா, இந்த ஃபோட்டோ இப்படி செய்றீங்கன்னு வச்சுங்களேன் பிரபு, எங்கள் வீடு ஃபோட்டோ தொட்டாவே திருநீர் வருது பிரபு, எவ்வளோ மகத்து. அது திருநீர் இல்லை தண்டா மதஜே, அது என்னது? அது தூசி. அங்கே பகவானை தூசியில் வச்சுட்டு நீங்கள் அண்ணாண்டு கால் என்னது ஊதுபத்தி, ஃப்ரெஷ்ஷான ஊதுபத்தி, அழகான ஊதுபத்தி, வாசனை ஊதுபத்தி ஏற்றி இறக்கி என்ன பண்ணுறான், பகவானே நீங்கள் நான் போகிற வேலை எல்லாம் ஓகேவாயிடணும், எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். அவர் மாஸ்க்கு மட்டும் தான் கட்டல பகவானே. ஏயா நான் வந்து நானே தூசியில் இருக்க, உனக்கு கருணை இருக்குதா? 2 வழுத்து 2 வாங்கினா தான் உனக்கு வந்து இது வரும்னு. பக்தி பண்ணுறது நான் கோயிலில் தான் செய்வேன். பாரு இன்னைக்கு 100 பேர் இருக்கிறாங்க, இன்னைக்கு பாரு எப்படி பக்தி செய்கிறேன் பாரு. அது இல்லை, நீங்கள் எல்லாரும் முன்னுக்கும் செய்யலாம். வேலை எங்கே? வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ இருக்குல்ல, பகவான் ஃபோட்டோ இருக்கா இல்லையா, அதை வச்சு தேய்ச்சி பார்க்கணும். பக்தி எங்கே ஆரம்பிக்குது? பக்த சங்கத்திலேருந்து ஆரம்பிக்குது.
ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் ஒரு ஃபோட்டோ, பகவான் சின்ன நெய்வேத்தியம், ஒரு 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 பால் கூட வேணாம், சும்மா சாதாரண ஒரு வாட்டர், ஒரு கிஸ்மிஸு ஜஸ்ட் வச்சு ஒரு சின்ன ஆஃபரிங். பிறகு வந்து டெம்பிளுக்கு வாங்க, திடீர்னு பாருங்க அங்கே பார்த்தா காற்று அடிச்சு செடியில் கொட்டி இருக்குது, அந்த இதாக கிடையாது, சரி கூட்டி விடலாம். அன்னைக்கு பார்த்து மகேஷ் வந்து எங்கே போயிட்டாருன்னு பார்த்தா தண்ணி மட்டும் வந்துக்கிட்டு இருக்கு. நைட்டு தண்ணி அடிச்சிருக்கு, பார்த்து இவர் உட்காந்து தண்ணி அடிச்சிருக்கிறார். கிளாஸ் முடிஞ்சு முடிஞ்சு சரி நம்ம தண்ணி அடிக்கலாம், பன்னீர் போகலாம், நிறைய பேர் செய்கிறீங்க, எல்லாம் ஒன்றும் இல்லை சொல்ல. முடிஞ்சுக்கு இது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும் செய்யணும் போகலாம் கிடையாது, கட்டையில் போகிற வரைக்கும் சாகிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்போ தான் இந்த நீங்கள் உழைப்பை போட்டால் தான் பகவான் கருணை கொடுப்பா. ஐயோ சார் இந்த பக்தர் நல்லா செய்கிறாரு நம்மளுக்கு, அப்போ தான் இதை புரிய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. இல்லைன்னா இது என்னமோ புருவம் என்னமோ பேசுகிறாரு, வாட் இஸ் டாக்கிங், ஐ டோன்ட் நோ அண்டர்ஸ்டாண்ட்ல, எனக்கு ஒன்றும் ஏன் புரியாது? ஏன்னா வந்து இங்கே ஒன்றும் மனசு வந்து ஒன்றும் வந்து பியூர் ஆகலை, ஒன்றும் சுத்தமாகலை. இங்கே மனசு எப்படி சுத்தமாகும்? கிளாஸும் கேட்கணும், சேவையும் செய்யணும். இப்போ நான் வந்து தொழிலில் கழுவ மாட்டேன், நான் வந்து பிராமணா, நான் வந்து பூநூல் போனேன் பிராமணா, நான் தொழில் கழுவ மாட்டேன். இந்த பிராமண பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது இப்போ. பல இடத்துல வந்து இப்போ பெரும் பிரச்சனை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பொசிஷனு, அங்கே மாணிக்க வாசகரே இப்படி இருக்கிறாரு, ஓகேவா? அங்கே வந்து பிரகலாத மகாராஜாவே பகவானுக்கு பக்தி பண்ணியிருக்கிறாரு, ஓகேவா? நம்ம ஒன்றுமே இல்லை. அதனால் வந்து இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது என்னதுன்னா, நம்ம பகவானுடைய பக்திக்குள்ளே வரணும். அது எப்படி வர்றதுக்காக தான் சாஸ்திரங்கள் பல சரித்திரங்களை உதாரணம் காட்டுது, பல ஸ்டோரிஸ் கதைகள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, हरे कृष्णा। जय श्रीमद् भागवत ग्रंथराज की, जगन्नाथ सुभद्रा महारानी की जय, श्रील प्रभुपाद महाराज की, गौर प्रेमानंदे। एनी क्वेश्चन?